திமுகவின் சரித்திரம் தமிழகத்தை உலுக்கிய அடுத்த பரபரப்பு. ஸ்டாலின் கனவில் விழுந்த இடி. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதன் பின்புலத்தில் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள்தான் முக்கிய புள்ளியாக இருக்கின்றன. இந்நிலையில் தற்போது நாட்டையே உலுக்கிய 2 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ள சம்பவம் தான் பேசுபொருளாக மாறி திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கவுண்டன்கொட்டாயைச் சேர்ந்த தம்பதிக்கு 2 வயது பெண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தையை பெரியநாயகம் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததும் இதனால் அந்த குழந்தை இறந்ததும் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் பெரியநாயகத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். இவர் திமுகவின் இளைஞரணி கிளை செயலாளர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. திமுகவின் ஆட்சியில்தான் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2020 முதல் 2024 வரை போக்சோ வழக்குகள் 125% அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட 60% அதிகரித்துள்ளன. இது வெறும் நம்பர் இல்லை. திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகவேலை வணங்க வரும் மாண்புமிகு பாரத பிரதமரை ஸ்ரீ ராம தனுஷ்கோடியிலிருந்து வணங்கி வரவேற்கிறேன். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற சம்பவம் அதிகரித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. பாலியல் குற்றச்சம்பவத்தில் திமுகவினர் முதன்மையாக ஈடுபட்டனர் என்பதற்கு உதாரணமாக அண்ணா பல்கலை வளாகத்தில் ஞானசேகரன் என்ற திமுக அனுதாபி ஈடுபட்டதும், அரக்கோணம் கல்லூரி மாணவியை திமுக நிர்வாகி தெய்வச் செயல் திருமணம் செய்தும் துன்புறுத்தினார். அதேபோல கோடம்பாக்கத்தில் 15 வயது சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார் திமுக நிர்வாகி ரமேஷ் என்ற தகவலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்குகளில் மீண்டும் மீண்டும் அதே நிலைதான் வெளியாகிறது. திராவிட மாடல் என அழைக்கப்படும் திமுகவில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் துஷ்பிரயோகம் செய்வதற்கான கட்சியாக திமுக மாறி வருகிறது என்பதற்கு இதுவே உதாரணம் என்றே சொல்லலாம். இதுபோன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்தாலும் திமுக தலைவர்கள் வெட்கமின்றி பொது மேடைகளில் அமர்ந்து வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்லட்டும் தமிழ் பெண்கள் போன்ற முழக்கங்களை எழுப்பி மக்களிடம் வாக்கு அரசியல் செய்து வருகின்றனர். மேடையில் தந்தை மற்றும் சகோதரர் என்று நடிக்கும் திமுக உண்மையில் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, எதிர்காலம் என அனைத்தையும் கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது. இதற்கெல்லாம் பதிலடியாக திமுகவை வேரோடு அனுப்ப வேண்டிய நேரம் இதுதான் என்றும், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்த ஆட்சி மாற்றம் என்பதே இருக்கக்கூடிய ஒரே வழி என்றும் கூறப்படுகிறது. திமுக ஆட்சியின் மெத்தன போக்கான நடவடிக்கையால் தான் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாக மக்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர்.